தற்போது மழை நிலவரம் குறித்த செய்திகளை நமது செய்தியாளர் திவ்யாவிடம் கேட்கலாம். திவ்யா, தற்போது செய்தியாளர் சந்திப்பில் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்த கருத்துக்களை தெரிவித்தார். மும்தாஜ், சென்னையில கடந்த 24 மணி நேரத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா மழை பதிவாகி இருக்கு. அதுல குறிப்பிட்டு பார்த்தோம்னா அதிகபட்சமா கேளம்பாக்கத்துல 23 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. பொன்னேரியில 18 சென்டிமீட்டர், மகாபலிபுரத்துல 14 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கம் சென்னை விமான நிலையம் ஆகிய இடங்கள்ல 12 சென்டிமீட்டர், இப்படி நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் வடசென்னை இப்படி பல்வேறு இடங்கள்லயும் குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவாகி இருக்கு. இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி சென்னையில மே மாதத்துல அதிகபட்ச மழை பெய்த நாளா நேற்று இரவு முதல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று காலை முதல் நேற்று இரவு, தற்போதும் சென்னையின் சில இடங்கள்ல மழை பதிவாகி வருது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது எங்கு நிலை கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய மேற்கு வங்கக்கடல்ல ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு. இது அடுத்த கட்டமா புயலாக மாறி வடகிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல ஆந்திரா ஒடிஷா இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வு காரணமா தமிழகத்துல மழை இருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, தமிழகத்தின் அநேக இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை போன்ற வட மாவட்டங்கள்ல மழையோ கனமழையோ அல்லது மிக கனமழையோ பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல மழை பரவலா பெய்யும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மழை என்பது படிப்படியாக குறையும். காரணம், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்போது ஆந்திரா நோக்கி நகர தொடர்வதால் மழை படிப்படியாக குறைவா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மும்தாஜ். திவ்யா, தற்போது இந்த மழை காரணமாக பொதுமக்கள் மற்றும் மீனவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? மீனவர்களுக்கான எச்சரிக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஆங்காங்கே பாம்பன், கடலூர், சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட துறைமுகங்கள்ல ஒரு சின்னம், காற்றழுத்த தாழ்வு நிலை, புயல் சின்னம் உருவாகுவதற்கான சூழல் இருக்கக்கூடிய நிலை வலியுறுத்தும் விதத்துல புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டு இருக்கின்றன. தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தது என்ன அப்படின்னா, வட தமிழகம் மற்றும் ஆந்திர மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த நிகழ்வு காரணமா தரைக்காற்று என்பது மிகவும் பலமாக வீசி வருகிறது. கிட்டத்தட்ட மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசி வருகிறது. இதே மாதிரி கடல் காற்றும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள், குறிப்பாக வட தமிழகம் ஆந்திர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற எச்சரிக்கை அவர் விடுத்திருக்கிறார். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய பின்னணி எப்போது ஆரம்பித்தது என்றால், 14ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையா மாறி தற்போது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு. மும்தாஜ்.